ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜீசஸ் மார்வெலஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாம் இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறங்கிற தாவி ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நீர் நல்லவரும் நீர் வல்லவரும் வாக்கு மாறாதவருமாக இருந்து தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின்மணி போல பாதுகாத்து வந்தவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறங்கிற தாவி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதோடு உண்மை நோக்கி பார்க்கவும், உமக்கு நேராக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் ஆராதனை செய்யவும் உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் தந்த இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறங்கிற தாவி ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேவனாய் கர்த்தர் தகப்பனே அப்பா, எங்களோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த தேசங்களிலே இருந்து உம்மை ஆராதித்தாலும் என் தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேங்கிறதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய மன விருப்பங்களை இந்த நாளிலே நிறைவேற்றுவீராக ராஜா. என்னென்ன மன விருப்பத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கின்றார்களோ அந்த விருப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாய் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேங்கிறதாவே ஸ்தோத்திரம். தொடக்க முதல் முடிவு வரைக்கும் என் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. துதி கன மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலும் கூட நம்ம எல்லாருமாக சேர்ந்து பாடலை பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல்தான். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர் என்ற பாடலை யாவருமாக சேர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து நாம் பாடலாம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே
ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம். சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. மீண்டுமாக ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே என்ற பாடல். இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல்தான். இந்த உலகத்திலே ஆராதனைக்கு உரியவர் நம் இயேசு ராஜா மாத்திரமே, வேறு யாரும் ஆராதனைக்கு உரியவர்கள் அல்ல. ஆகவே அவருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேத வசனம் சொல்லுகின்றது, நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவர்களை அன்பு கூற வேண்டும், அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆகவே அந்த உள்ளத்தோடு கூட முழு மனதோடு அவருக்கு நம்ம ஆராதனைகளை செலுத்துவோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே.
ஹல்லேலூயா. யாவரும் அப்படியே அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். தேவாதி தேவன் நம்மோடு கூட பேசத்தக்கதாக ஒரு மனதோடு கூட நாம் காத்திருப்போம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜீசஸ் மார்வெலஸ் ஊழியத்தின் சார்பாக மூலமாக உங்களை இல்லந்தோறும் வந்து சந்திப்பதிலே நாங்கள் பெருமிதம் கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் தேவன் சந்திப்பாராக. ஆமென். இந்த நாளிலே வேத வசனத்தை தியானிப்பதற்கு என்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்து பின்பதாக தேவ வசனத்துக்கு தியானிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உடைய சமூகத்திலே வருகிறோம். ஒரு விதமாய் எங்கள் மத்தியிலே நீர் பெரிய காரியங்களை செய்து ஒவ்வொருவரையும் மகிழ பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தையாவது ஒவ்வொரு உள்ளங்களிலே தொடும்படியாக கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் பிரசனத்தில் இடை கட்டுவீராக. அற்புதங்களை எதிர்பார்க்கிறவர்களுக்கு ஓர் அற்புதத்தை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போமாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அவருடைய ஜனமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக அனுமதிக்கவே மாட்டார். திருப்தியாய் சாப்பிடும்படி செய்கிறாராம். பஞ்ச காலத்தில் உன்னை திருப்தியாக இருக்க செய்கிற தேவன், பஞ்ச காலத்திலே உங்களை உயிரோடு காக்கிற தேவன், அதிசயமாய் வழிநடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் எப்படியெல்லாம் மக்களுக்கு அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி வேதத்திலே பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை தேவன் செய்வார் என்று சொன்னால் நாம் வாழ்க்கையிலே மறந்து போகக்கூடாதவர்களுக்கு அதை மற்றவர்கள் மத்தியிலே சாட்சியாக அறிவிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி. வாசிப்போமா அந்த வசனத்தை? சங்கீதம் 9:11. சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். நாம் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த செய்கையை நாம் அறிந்திருக்க வேண்டும், அல்லது செய்கையின் மூலமாக நாம் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருக்க வேண்டும். இன்னும் கூட சொன்னால் சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், சுரமண்டலத்தினாலே கர்த்தரை துதித்து என்று சொல்லப்படுகிறது. வாசிப்போமா? சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சரி, சுரமண்டலத்தில் கீர்த்தனம் பண்ணணும், ஆர்கன் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. 10 நரம்பு வீணை என்று சொல்லும் பொழுது நம்ம கைகளை கொண்டு தட்டுவது, அதில் அதை வைத்து கூட தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார். தேவனை துதிப்போம் என்று சொன்னால் உங்களுக்கு கைத்தட்டுகள் பலமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பலமாக தட்டுறீங்கன்னு கர்த்தருக்கு அது பிரியம்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பிரியம்தான், ஆனாலும் கூட கர்த்தர் அதை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் கர்த்தர் அவர்களை எல்லாரையும் அதிசயமாக வழி நடத்தி வந்த பாதைகளில் நடத்துவது உண்மைதான். ஆனால் அவருடைய பிள்ளைகளாக, அவர் தெரிந்தெடுத்த பிள்ளைகளாக யாரெல்லாம் நியமிக்கிறாரோ அவர்கள் கையை கொஞ்சம் ஸ்லோவாக தட்டினாலும் அவர்களை கொண்டு தேவன் பயன்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். இது நாளிலே சம்பூர்ணமாய் சாப்பிட்டிருக்கிறோமா என்று சொல்லி ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். சம்பூர்ணமாக என்று சொன்னால் பணம் இருக்கும் என்று சொன்னால் விதவிதமான பொருட்களை வாங்கி சாப்பிடுவது, பணம் இல்லை என்று சொன்னாலும் ஏதோ ஒன்று கிடைப்பதை கொண்டு வைத்து சாப்பிடுவது. ஆனாலும் சம்பூர்ணம் என்று சொல்லும் பொழுது
அதில் ஒரு குறைவு இல்லாதபடிக்கு ஒரு திருப்தியை தேவன் தருகிறவர் இருக்கிறார். இந்த திருப்தியை தருகிற தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லா மனிதர்களிடம் எதிர்பார்க்கிற காரியம் என்று சொல்லும் பொழுது, சங்கீதம் 67 அதிகாரம் 3 வசனத்தில், தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. வாசிப்புமா, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. சகல ஜனங்களும் யாரா இருக்கட்டுமே, குஷ்டரோகியா இருக்கட்டும், வியாதியஸ்தனா இருக்கட்டும், திமிர்வாதக்காரனா இருக்கட்டும், பில்லி சூன்யக்காரனா இருக்கட்டும், அல்லது அக்கிரமக்காரனா இருக்கட்டும், நீதிமானா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், அவர்கள்லாம் இந்த லிஸ்ட்ல வந்துடுறாங்களா இல்லையா? சகல ஜனங்கள் என்று சொல்லி. அப்போ மனுபுத்திரனை தேவன் சகல ஜனங்களும் துதிப்பார்களாக, உம்மை துதிப்பார்களாக அதை எதிர்பார்க்கிறார். ஏசாயா 42 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். வாசிப்போமா? ஏசாயா 42:12. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. அவருடைய துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. ஒருவேளை ஒரு டெசர்ட்டாக இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் அறிவிக்கும் பொழுது ஒரு சில மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வல்லமுடையவர் இருக்கிறாங்க. 4 பக்கம் தண்ணீர் என்று சொன்னால் அது ஒரு தீவு. அந்த தீவில் நீங்கள் இயேசுவை அறிவிப்பீங்கன்னு சொன்னால் அவர்களும் ஏற்றுக்கொள்ள ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் பிசாசானவன் அதை கெடுத்து அவர்கள் மறுதலிக்கும்படியாகவும் செய்து விடுகிறான். காரணம், அவர்களுக்கு அந்த 4 அந்த கடலுக்கு மத்தியில் அந்த தீவில் தெரிந்த காரியம் மட்டும்தான் தெரியும்னு சொன்னால் அவர்களுக்கு மற்ற காரியங்கள் தெரியாது. இப்போ இந்த நாளில் இன்டர்நெட் வந்துடுச்சு, சேட்டலைட் வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு. ஒருவேளை உலக செய்திகள் தெரியலாம். ஒருவேளை இந்த இன்டர்நெட்டோ சேட்டலைட்டோ இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது, பக்கத்து தெருவில் நடக்கிறதே தெரியாது. தெரியுமா? தெரிய சான்ஸ் இல்லை. ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக பஹ்ரைனில் நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு கேஸ் சிலிண்டர் வெடித்து நிறைய பேர் செத்து போனாங்க. அது தமிழ் பையங்கன்னு சொல்லி இந்தியாவில் நியூஸ் ஓடுது, எங்களுக்கு தெரியாது. காலையில் அதிகாலையில் நடந்திருக்கு. எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி, அப்பா தம்பி யாரோ கேட்குறாங்க, என்னப்பான்னு தெரியலையப்பான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா எங்கள் தெருவில் தான் இருக்குது. அது பெரிய தெரு, பெரிய ரோடு, ஒரு 2 கிலோமீட்டருக்கு போகும். நாங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் அந்த கோயத்தி பில்டிங் பக்கத்தில் இருக்கிறோம். அது அந்த எண்டில் எக்ஸிபிஷன் ரோடு பக்கத்தில் இருக்குது. ஒரே ரோடு தான், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியாது. அந்த நியூஸ் யாருக்கு தெரியுது? தமிழ்நாட்டில், இந்தியாவில் தெரியுதுங்கிறது ஃபோன் வருது. பிரியமானவர்களே, உலக செய்தி ஒருவேளை உலகம் முழுவதும் இந்த ரேடியோ, இன்டர்நெட், டிவி மூலமாக தெரியப்படுகிறது. ஆனால் இயேசு செய்யும் அற்புதங்கள் எத்தனையோ செய்தால் கூட உலகம் முழுவதும் தெரிவதில்லை. இந்த நாட்களில் இயேசு செய்த அற்புதத்தை, தேவாதி தேவன் செய்த அற்புதத்தை ஒரு வேளை மக்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் சரி, ஒரு தீர்க்கதரிசி சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதை தேவன் நிறைவேற்ற வல்லமுடைய இருக்கிறார். வாசிப்ப அந்த சம்பவத்தை கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரம் 32 வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 32 வசனம். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான், மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவின் இடத்திற்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க அந்த கொலை பாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள். அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது, இனி நான் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று சொல்கிற நிலைமைக்கு வரலாம்.
அவர்கள் அவ்வளோ தூரத்துக்கு அந்த சமாரியாவில் அங்கே உள்ள காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே பஞ்சம். பெனதாத் தன்னுடைய இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டான் என்று சொல்லி 24 வசனம் கூறுகிறது. அதுவும் சீரியாவின் ராஜாவாக இருக்கிறான். அப்போ அந்த நாட்களில் ரொம்ப பஞ்சம் கொடியதாயிடுச்சு. ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கும் ஒரு புறாக்களுக்கு போடுகிற பயிர் கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் முற்றுகைப்பட்ட அவ்வளோ பஞ்சம். அப்போ கொடுமையான பஞ்சம். இந்த சூழ்நிலையில் ஒரு ஸ்திரீ வந்து 26 வசனத்தை 26-27 6ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி, ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அல்லேலூயா. பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படியே என் மகனை ஆக்கினைக்குள்ளாக ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நான் முன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள். இதுதான் இப்போ கம்ப்ளைண்ட். அப்போ சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. பெருத்த பிள்ளைய சமைச்சு 2 குடும்பம் சாப்பிட்ருக்கு. அப்போ பஞ்சம் தானே. இந்த சூழ்நிலையில் எலிசா சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்றான். அப்போ ஆண்டோடைய வார்த்தை அங்கே எலிசாக்கு உண்டாயிடுச்சு. அவனுடைய பிரதானி வந்தவன் நம்பலன்னு சொன்ன பிறகு அவன் சொல்லுகிறான், விற்கிறத நீ பாப்பா, கிடைக்கிறத பார்ப்பா, நீயோ சாப்பிட மாட்டாயின்னு சொல்லிட்டான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் வானத்திலிருந்து மதங்களை உண்டாக்கினாலும் இது எப்படி நடக்கும்? அவ்வளவு தூரத்துக்கு பஞ்சம். 2ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தேவ மனுஷன் மூலமாக அதிசயத்தை நடப்பிக்கத்தக்கதான ஒரு வார்த்தை அங்கு வருகிறது. அப்போ தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதிசயமாக வெளிநடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அப்போ அவங்க துதிக்கிறதுக்கு அங்கே அடையாளமாக என்ன நடக்கணும்? கர்த்தர் அந்த சேனையை விரட்டணும். பெனதாத் கொண்டு வந்து போட்ட அந்த சேனை சமாரியாவை சுற்றிலும் இருக்கிறது. அதெல்லாம் இவங்க யுத்தம் பண்ண போட முடியாது. ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணி அவங்கள துரத்தணும். திடீர்னு ஒரு 4 குஷ்டரோகிகள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க திடீர்னு ஊருக்குள்ளே போனாலும் சாவும். இந்த அதுக்கு பதிலாக எதிரியான அந்த அந்த இராணுவத்துக்குள்ளே போவோம், அங்கே போய் செத்தாலும் சாவோம், அவர்கள் உயிரோடு வைத்தாலும் வைக்கட்டும் என்று சொல்லி 4 குஷ்டரோகிகள் அந்த பாளையத்தை நோக்கி போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல என்ன நடந்தது என்று சொன்னால், பாளையத்தில் அங்கே உள்ள யாருமே அங்கே இல்லை. சீரிய ஜனங்கள், இந்த ராஜாவும் மட்டும் யாருமே அங்கே இல்லை. யோசித்து பாருங்க, 4 குஷ்டரோகிகள் நம்முடைய ஊர்லேருந்து வெளியே அனுப்பியிருக்கிறான். அவன் ஊருக்குள்ளே போனாலும் செத்து போவான் பஞ்சம். இந்த பாளையத்தில் போனால் செத்தா சாவோம், அவர்கள் உயிரோடு விட்டால் விடட்டும் என்று சொல்லி வருகிறார்கள். வாசிப்போம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. அங்கே வாராங்க, அங்கே ஒருத்தருமே இல்லை. இவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இராணுவத்தில் அவங்க சண்டைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. அங்கே கர்த்தர் அவர்களை துரத்தி விட்டார். எப்படி துரத்திருக்க பாசிங்க. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும்
தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவர்கள் பிராணம் தப்பும்படியாக, அதாவது கர்த்தர் அங்கே சுத்தத்தின் அந்த ரதங்களின் சத்தத்தை தொனிக்க பண்ணினார். இவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. பெரிய கூட்டம், திரள் கூட்டம் வருது, எகிப்தின் ராஜா வருகிறார்கள் என்று சொல்லி அங்கே பயந்தார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவையும் ஏத்தியன் ராஜாவையும் எகிப்தின் ராஜாவையும் அந்த கூட்டத்தை அழைச்சிட்டான், கூலி போத்தி விட்டான்னு சொல்லி இவங்க பயந்து ஓடுறாங்க. குஷ்டரோகிகள் என்ன நினைச்சிருப்பாங்க, போனது சாப்பிட ஒரு கூடாரத்துக்குள்ள போனது, அவங்க சாப்பிட்றாங்க, நல்லா புசித்து குடித்து அங்குள்ள பாத்திரங்களை பொன் வெள்ளி எல்லாம் வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து ஒழித்து வைக்கிறார்கள். இன்னொரு கூடாரத்துக்குள்ள போகிறாங்க, அங்கேயும் நல்லா புசித்து குடித்து அங்குள்ள பொன் வெள்ளி வஸ்திரங்கள் எல்லா ஆபரணங்களையும் எடுத்து ஒழிச்சு வைக்காங்க. திடீர்னு சொல்கிறாங்க, நம்ம மட்டும் சாப்பிட்டு அவ்வளோத்தையும் ஒழிச்சு எடுத்து வச்சா இந்த குற்றம் நம்ம இது சுமரும். இது யுத்தம் பண்ணி அனுப்புனது யாரு? யுத்த சத்தத்தை, ரதங்களின் சத்தத்தை கேட்டு அனுப்புனது யாரு? கர்த்தர். அப்போ இந்த நற்செய்தியை அறிவிக்க நாம் தாமதமாக இருந்தால் குற்றம் நம்ம இது சுமரும் என்று சொல்லி வாசிப்போம். அந்த வசனத்தையும் கூட 9ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. இப்போ இவங்க பாளையத்திலிருந்து எங்க போறாங்க? ராஜாவின் அரண்மனைக்குள்ள அங்க போய் சொல்றாங்க, ஒளிமுக வாசல்ல உள்ள அந்த காவலனை கூப்பிட்டு சொல்றாங்க, நாங்கள் சீரியரின் பாளையத்துக்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தம் இல்லை என்று சொல்லி 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க இன்னொருத்தர் சொல்றான், அந்த காவலாளன் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றான், இப்படி சொல்றாங்கப்பா அப்படின்னு ராஜாவுக்கு சொல்லுன்னு. ராஜாவுக்கு அவர்கள் போய் சொல்லும் பொழுது ராஜா நம்பவே இல்லை. பாருங்கள், இந்த சீரியா ராஜா நம்மளை பிடித்து கொள்ளும்படியாக நாம் ஒழித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒழித்திருக்கிறார்கள். நம்ம போனா எங்க புகுந்துருவான்னா நம்முடைய இடத்துக்கு புகுந்துருவான்னு சொல்லி பயப்படுகிறான். வாசிப்போம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நாம் பட்டினியா இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடே பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே வெற்றியை கொடுத்தாச்சு. இந்த ராஜாவுக்கு தெரியல. ராஜா சொல்றார், ஐயோ நம்மளை பிடிக்க போறாங்கன்ட்டு. ஒரு ஊழியக்காரன் சொல்றான், எல்லா குதிரையும் நம்மகிட்ட போச்சு, ஆனால் 5 குதிரை இருக்கு, இந்த 5ஐயாவது அனுப்பிவிட்டு பார்ப்போம், ஒருவேளை அது உண்மை என்று சொன்னால் நாம் போய் அதை பிடித்து கொள்ளலான்னு சொல்கிறான். 2 ரதங்களை கொண்டு வந்து அந்த குதிரைகளை அதில் போக வச்சு உத்தரவு கொடுமை என்று சொல்லி கேட்கிறான். அவர்கள் 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி 14ஆம் வசனம் சொல்கிறது. சீரியன் இராணுவத்தை தொடர்ந்து போகும்போது அனுப்பினான். அங்கே யோர்தான் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். சீரியர்கள் தீவிரித்து ஓடும் பொழுது எல்லாத்தையும் போட்டு போயிருக்கிறான். வஸ்திரங்களை கூட, பட்டயங்களை, வஸ்திரங்களை, இன்னும் கையில் உள்ள தட்டுமுட்டுகளெல்லாம் வழியில் நிறந்து கிடந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவிக்கிறார்கள். இப்போ நற்செய்தி யார் ராஜாவுக்கு சொல்கிறா? அங்கே அனுப்பப்பட்டவர்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு போய் கொள்ளையிட்டார்கள். வாசிப்போம் 16ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 7:16. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே. ஹல்லேலூயா. அப்போ இந்த சூழ்நிலையில் உங்களை அதிசயமாய் வழிநடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. துதிப்பார்களா? துதிக்க மாட்டார்களா? நிச்சயமாக துதிப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இது ஒரு இன்ஸ்டன்ட் தான் சொல்கிறேன். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும்
பாளையம் சூழ்ந்திருக்கும் பொழுது அடுத்தது என்ன மூவ் பண்ண கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் தீர்க்கதரிசிகளை நீங்கள் நாடுங்கள், அல்லது தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து மகிழ பண்ணுவார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், உங்களை அதிசயமாக வழிநடத்தி வந்த கர்த்தருடைய உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நாம் துதிக்க தேவன் நம்மை பலப்படுத்துவார். இன்னும் சொல்ல போனால், நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அல்லது மடிந்து போகாதபடிக்கு பஞ்சத்தில் உயிரோடு காக்கும்படியாக தேவன் அங்கே இடைபடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன என்று சொன்னால், தேவன் இஸ்ரவேல் மக்களை நேசிக்கிறார். உங்களையும் என்னையும் கூட தேவன் நேசிக்கிறவர் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் தேவன் வைத்திருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வைத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதியாய் வைத்திருக்கிறார். அவருக்கு சொந்தமான ஜனமாக வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல 4 குஷ்டரோகிகள் அங்கே போய் சாப்பிட்டு பார்த்து வந்து சாட்சியை நற்செய்தி அறிவிக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு நம்முடைய பாவம் நிறைந்த வாழ்க்கையில் நாம் மனம் திரும்பின இந்த குஷ்டரோகிகளைப் போல நாமும் ஒருவேளை சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதான கிருபைகளை தேவன் தருவார் என்று சொன்னால் இன்றைக்கே அதை அறிவிக்க முயற்சி செய்யுங்கள். நாளை என்று சொன்னால் உங்கள் மீது குற்றம் சுமரும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னால், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு என்று சொன்னால், ஒரு போதும் உங்களை வழிநடத்தி வந்த கர்த்தர் என்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடாமலும் உன்னை பாதுகாக்கிறேன் என்று சொன்ன தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன தேவன், உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன், அதை அறிந்து பொறிந்து உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நாம் தான் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நாம் தான் பரிசுத்த ஜாதி, நாம் தான் அவருக்கு சொந்த ஜனம். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் அவர் அதிசயமாய் வழிநடத்தி வருகிறவராக இருக்கிறார். அப்படி வழிநடத்தி வருகிற தேவன் உடைய நாமம் இயேசு என்கிற நாமம். அவரை நீங்கள் நானும் துதிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளிலே எங்களோடு இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் தேவன் முற்றிலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்து வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்து வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல்
அன்பின் பரலோக பிதாவே, இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இந்த நாளில் எங்களோடு இணைந்து உம்முடைய பிள்ளைகள் ஆராதனை செய்கிறவர்களையும் மறுநாட்களில் எங்களோடு இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற எல்லா காரியங்களும், எல்லா வறுமையும், எல்லா தரித்திரமும், எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிபூர்ணம் இறங்கி வருவதாக, பரிபூர்ண சுகம் இறங்கி வரட்டும். தேவரே, இந்த இடத்துல உம்முடைய வல்லமை விளங்குகிறத ஒரு கூட்ட ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக என் தேவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் சம்பூர்ணமாய் இலவசமாய் கடந்து வரும் பொழுது அந்த இடத்துல உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற அநேகரும் எவரும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இப்பொழுது எல்லா சூழ்நிலை அடைபட்டு இனி அவ்வளவுதான் என்று சொல்லி இருக்கும் பொழுது இயேசு ஒருவரே என்று சொல்லி உம்மை நம்பி வருகிற பிள்ளைகளை தொடுவீராக. எல்லா பலவீனமும் நீங்குவதாக, எல்லா விதமான தரித்திரங்களும் ஒளிந்து போவதாக, எல்லா வாதைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பரிபூர்ண சுகம் கைகளிலே, கால்களிலே, இருதயத்திலே, லங்ஸ்ல, தகப்பனே சரீரத்திலே, உச்சந்தலம் உள்ள உள்ளம் கால் வரைக்கும் என்ன பலவீனமும் அதை இயேசு மாற்ற வல்லமுடையவர். அப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த காரியங்களை எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த காரியத்தில் அதிசயம் நான் பார்க்க வேண்டும், அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார்களோ, அந்த அதிசயத்தை நாளை அல்ல இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற இயேசுவின் கரம் அவர் இருக்கிற இடத்துல தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மகிமை பொருந்தி உம்முடைய கரம், அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் கரத்தை நீட்டி இருக்கிறேன், யார் யாரெல்லாம் என்னை தொடும் என்று சொல்லி கேட்கிறார்களோ அவர்களை தொடுவீராக. நீ தொடுகிறதைக்காய் நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்கள் கூட என்னை தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.